வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதார மந்த நிலையிலும் இந்தியா வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள சுகாதார நிறுவனங்களில் சிறந்த மருத்துவ வசதிகளை பரவலாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்திய கடலோர காவல்படை நிறுவன தினம் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்குவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதார மந்த நிலையிலும் இந்தியா வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இன்று உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், இந்தியா நிலையான பொருளாதார வளர்ச்சியுடன் முன்னேறி வருவதை சர்வதேச பொருளாதார நிபுணர்கள் உறுதி செய்திருப்பதாக தெரிவித்தார். உலக நாடுகள் நம்பிக்கையுடன் எதிர்நோக்கும் வகையில் இந்தியாவின் வளர்ச்சி சார்ந்த செயல்பாடுகள் உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் உள்ள திறமை வாய்ந்த தொழிலாளர்களின் உழைப்பு அம்மாநிலத்தை முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக மாற்றும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் அதிவேகமாக திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை பெற்று வருவதாக தெரிவித்த அவர், அவர்களால் தான் இந்தியாவின் வளர்ச்சிக்கான நம்பிக்கைகள் மின்னுவதாக கூறினார். வறுமையில் இருந்து மீண்டு நாட்டை வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கி அழைத்து செல்லும் புதிய செயல் ஊக்கத்துடன் கூடிய நடுத்தர வர்க்கத்தினர் மீது தாம் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். அரசியல் ஸ்திரத்தன்மை, நல்லாட்சி மற்றும் சீர்திருத்தங்கள் போன்றவை உலகத்திற்கு இந்தியா மீதான நம்பிக்கை அதிகரித்துள்ளது என்றும் பிரதமர் கூறினார். இந்த 2 நாள் உச்சி மாநாட்டில் அமைச்சரவை சார்ந்த 7 அமர்வுகளும் பல்வேறு தலைப்புகளில் 14 அமர்வுகளும் நடைபெற உள்ளன. நாட்டில் உள்ள சுகாதார நிறுவனங்களில் சிறந்த மருத்துவ வசதிகளை பரவலாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னா மருத்துவக் கல்லூரியின் 100ஆண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு பேசிய அவர், சிறிய நகரங்களில் சிறந்த மருத்துவ வசதிகள் கிடைத்தால் பெரிய மருத்துவமனைகளின் அழுத்தம் குறையும் என்றார். மருத்துவத்துறையில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் பயன்பாடு குறித்து சுட்டிக்காட்டிய அவர், இந்த நவீன தொழில்நுட்பங்களால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதால் மருத்துவர்களின் திறமையும் சிகிச்சைகளில் துல்லிய தன்மையும் அதிகரிக்கும் என்றார். 5400க்கும் மேற்பட்ட படுக்கைகளை கொண்ட 2வது பெரிய மருத்துவமனையாக பாட்னா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையை மேம்படுத்தும் நடவடிக்கைக்கு குடியரசுத் தலைவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். ஏழை எளிய மக்களுக்கு சகோதரத்துவ உணர்வுடன் மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார், மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்திய கடலோர காவல்படை நிறுவன தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், கடலோர காவல்படை வீரர்களுக்கு சிறப்புமிக்க சேவைக்கான குடியரசுத் தலைவரின் 6 பதக்கங்கள், வீர தீர செயலுக்கான பதக்கங்கள் உள்ளிட்ட 32 பதக்கங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு ராஜ்நாத் சிங், கடலோர காவல்படையை நவீனமாக்குவதில் அரசு முக்கிய கவனம் செலுத்துவதாக கூறினார். இந்திய கடலோர காவல்படைக்காக 16 விரைவு ரோந்து கப்பல்கள், 22 இறைமறைக்கும் படகுகள் உள்ளிட்ட கப்பல்களை வாங்குவதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்திய கடலோர காவல்படை உலகின் மிகவும் திறமையான கடல் பாதுகாப்பு படைகளில் ஒன்றாக திகழ்கிறது என்றும், அது இந்தியாவிற்கு மட்டுமல்லாது உலக நாடுகளுக்கும் நம்பகமான பாதுகாப்பு படையாக திகழ்கிறது என்றும் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத், பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், இந்திய கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டெல்லி சட்டப்பேரவையில் இருந்து ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 12 பேர் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுடன் இன்று நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் திரு வி.கே. சக்சேனா உரையாற்றினார். அவரது உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டதை அடுத்து எதிர்க்கட்சித் தலைவர் திருமதி அதிஷி உள்ளிட்ட 12 ஆம் ஆத்மி கட்சி உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்து பேரவைத் தலைவர் திரு விஜேந்திர குப்தா உத்தரவிட்டார். இதையடுத்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆம் ஆத்மி உறுப்பினர்கள் தங்கள் மீதான நடவடிக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டப்பேரவைக்கு வெளியே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே நிலுவையில் உள்ள முந்தைய ஆம் ஆத்மி அரசின் செயல்பாடு குறித்த தணிக்கை அறிக்கையை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா டெல்லி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இந்த தணிக்கை அறிக்கையில் முந்தைய ஆம் ஆத்மி அரசின் மதுபான கொள்கையால் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள், உணவகங்கள் போன்றவற்றுக்கு உரிமங்கள் வழங்கியதில் விதிமீறல் காணப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @adnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம். எமது டெல்லி ஆகாஷ்வாணி செய்தி பிரிவின் NSD சமூக ஊடகங்களான @AirNewsAlerts என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் என்ற பேஸ்புக் பக்கத்திலும், ஏர் நியூஸ் அலர்ட்ஸ் என்ற இன்ஸ்டாகிராம் தளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் அபிஷியல் யூடியூப் சேனலிலும், நியூஸ் ஆன் ஏர் செயலி மற்றும் இணையதளத்திலும் கேட்கலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. 15வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் வரும் மார்ச் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்க உள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், மார்ச் 12ஆம் தேதி நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி 2025-26ஆம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்வார் என கூறினார். பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றும் திரு செல்வம் தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று மாலை கோயம்புத்தூர் வருகிறார். கோவையில் நாளை பிஜேபி கட்சியின் அலுவலகத்தை திறந்து வைக்கும் அவர் கட்சி சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். உள்துறை அமைச்சரின் வருகையை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோரும் கோவை வந்துள்ளனர். இயற்பியல் விஞ்ஞானி சர் சி.வி. ராமனின் ராமன் விளைவுகள் என்ற அரிய கண்டுபிடிப்பை சிறப்பிக்கும் வகையில் திருச்சியில் நாளை மறுநாள் நடைபெற உள்ள மாபெரும் நடைப்பயணத்தில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்வியா பங்கேற்கிறார். திருச்சி தேசிய பள்ளி விளையாட்டு மைதானத்திலிருந்து சர் சி.வி. ராமன் பிறந்த இடமான திருவானைக்காவல் வரை 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த நடைப்பயணம் அமைகிறது. இந்திய நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றிய தலைவர்களின் பங்களிப்பை இளம் தலைமுறையினருக்கு எடுத்துரைக்கும் வகையில் மத்திய இளைஞர் நலத்துறை சார்பில் நாடு முழுவதும் இந்த நடைப்பயணம் இடம்பெறுகிறது. இந்தியாவில் திரைப்படங்களுடன் நெருங்கிய தொடர்புடையதும் கதைகள் மற்றும் உணர்ச்சிகள் குறித்து எளிய முறையில் பார்வையாளர்களுக்கு உணர்த்தும் சுவரொட்டிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் வேவ்ஸ் எனப்படும் உலக ஆடியோ விஷுவல் பொழுதுபோக்கு உச்சி மாநாடு இது தொடர்பான போட்டிக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. இந்திய தேசிய திரைப்படக் கழகம், சர்வதேச திரைப்படக் கழகம் மற்றும் இமேஜ் நேஷன் தெருவோர கலைக்குழு ஆகியவை இணைந்து இந்திய திரைப்பட சுவரொட்டிகளின் வளமான பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டும் வகையிலான போட்டியை நடத்துகின்றன. இந்த போட்டிகள் டிஜிட்டல் மற்றும் நேரடியாக கைகளால் வரைதல் என்ற 2 பிரிவுகளில் நடத்தப்படுகிறது. திரைப்பட சுவரொட்டி தயாரிப்பு போட்டியானது இதற்கு பின்னால் உள்ள கலையின் செழுமையையும் கலைஞர்களின் கைத்திறனையும் தற்போதைய பார்வையாளர்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. டிஜிட்டல் சுவரொட்டிகள் மற்றும் கைகளால் வரையப்படும் சுவரொட்டிகள் தொடர்பான படைப்புகளை வரும் மார்ச் 15ஆம் தேதிக்குள் wavesindia.org என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றி பெற்றவர்கள் குறித்த அறிவிப்பு ஏப்ரல் 1ஆம் தேதியன்று அறிவிக்கப்பட உள்ளது. இந்த போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 50,000 ரூபாயும், 2ஆம் பரிசாக 30,000 ரூபாயும், 3ஆம் பரிசாக 10,000 ரூபாயும் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பான வகையில் வடிவமைக்கப்பட்ட 20 திரைப்பட சுவரொட்டிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வேவ்ஸ் உச்சி மாநாட்டின் போது காட்சிக்கு வைக்கப்பட உள்ளது. இந்த போட்டி தொடர்பாக மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள wavesindia.org என்ற இணையதளத்தை அணுகலாம். காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் வரிச்சிக்குடி ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் தொழுநோய் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. இப்பேரணியை கல்லூரி முதல்வர் திரு பிரான்சிஸ் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் டாக்டர் நந்தினி ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்திலிருந்து தொடங்கிய இப்பேரணி வரிச்சிக்குடி ராயன் பாளையம் பிரதான சாலை வழியாக சென்று பாட்கோ காலனில் முடிவடைந்தது. இப்பேரணியில் பாலிடெக்னிக் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் தேசிய மாணவர் படையைச் சேர்ந்த மாணவர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். ஏனாமில் ஜிப்மர் சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு மருத்துவமனை பணிகளை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர் சிங் நேகி இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், ஏனாம் மண்டல நிர்வாகி ஆர் முனுசாமி மற்றும் மருத்துவ அதிகாரிகளுடன் அவர் கலந்தாலோசித்தார். ஏனாம் ஜிப்மர் மருத்துவமனைக்கு தேவையான சிடி ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ வசதிகள், மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களை பணியில் அமர்த்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதார மந்த நிலையிலும் இந்தியா வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள சுகாதார நிறுவனங்களில் சிறந்த மருத்துவ வசதிகளை பரவலாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். இந்திய கடலோர காவல் படையின் நிறுவன தினம் இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் மார்ச் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்குவதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.